தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் 1355 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக மக்கள் மகிழ்ச்சியுற்று வரவேற்பு அளித்தனர். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மனுபாக்கருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போலி பேராசிரியர்கள் பெயரில் மோசடி நடைபெறுவதாக கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசே சமஸ்கிருதத்தை திணிப்பதா என்று அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய நெல் திருவிழாவும் உணவு திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். உடல் உறுப்பு தானம் 5 பேருக்கு மறுவாழ்வளித்த இளைஞர். திமுக இளைஞரணி உறுப்பினருக்கு அமைச்சர் மரியாதை செலுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய தேர் திருவிழாவில் சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கொடைக்கானலில் மீண்டும் தலை தூக்கும் கஞ்சா போதை காளான்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. ஒலிம்பிக்கில் முதல் பதக்கம் பெற்ற மானு பாக்கருக்கு ராகுல் காந்தியும் கார்கேவும் வாழ்த்து தெரிவித்தனர். வங்காளதேசத்தில் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இணைய சேவை தொடங்கியது. கனமழை எதிரொலி காரணமாக சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் பலியாகினர். கர்நாடகாவில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் குடகு, மைசூர், மண்டியா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் பழைய ராஜேந்திர நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி தீபாவளி கனோஜயா அமெரிக்க வெளியுறவுத்துறை நிதி உதவியுடன் அந்நாட்டில் மேற்படிப்பை படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். ராஜபாளையம் ஹோட்டலில் பார்சல் வாங்குபவர்களிடம் கட்டணம் வசூலிப்பது குறித்து வழக்கில் உரிமையாளர் இழப்பீடு வழங்க தேவையில்லை என நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை ஹோட்டல் உரிமையாளர்கள் வரவேற்றனர். 2வது T20 போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்தியா தொடரை கைப்பற்றியது. இந்தியாவில் தலை கழுத்து புற்றுநோய் அதிகரித்து வருவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 3 வரை இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.